அகமதாபாத்ல இருந்து புறப்பட்ட லண்டன் ஏர் இந்தியா ஃபிளைட் டேக் ஆஃப் ஆன 3 நிமிஷத்திலே வெடிச்சு சிதறி ஒரு கோர விபத்தை சந்திச்சிருக்கு. இதுல கிட்டத்தட்ட 242 பேசஞ்சர்ஸ் பயணிச்சதா தகவலும் வெளியிட்டிருக்காங்க. இந்த ஃபிளைட்ல 169 இந்தியன்ஸ், 53 ஃபாரினர்ஸ், ஒரு கனடியன் சொல்லப்படுது. இதுல குஜராத்தோடைய முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியும் பயணம் செஞ்சிருக்காரு. லண்டன் வரைக்கும் செல்லக்கூடிய ஃபிளைட்டுங்கிறனால இந்த ஃபிளைட்ல எரிபொருள் ஃபில் பண்ணிட்டு போனனாலையும் அதனாலதான் இவ்வளவு பெரிய ஒரு கோர விபத்து நடந்திருக்குன்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 242 பேசஞ்சர்ஸ் பயணம் பண்ண இந்த ஃபிளைட்ல இறந்த சடலங்கள் கருகிய நிலையில எடுத்திருக்காங்க. இது ரொம்பவே ஒரு அதிர்ச்சியான விஷயமா பார்க்கப்படுது. இந்த ஏர் இந்தியா ஃபிளைட்டை இயக்குனவர் கேப்டன் சுமித் பவார்னு சொல்றாங்க. அவர் இது வரைக்கும் 8200 மணி நேரம் விமானத்துல பறந்த அனுபவம் உள்ளவர்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தரால எப்படி இவ்வளோ பெரிய ஒரு ஃபிளைட் ஆக்சிடென்ட்டை பண்ண முடிஞ்சது? இதுல ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கா, இல்ல எல்லாரும் சொல்ற மாதிரி டேக் ஆஃப் ஆகும்போது ஏற்பட்ட இயந்திர கோளாறா அப்படின்னு பல்வேறு தரப்புல நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த ஃபிளைட்ல என்ன நடந்தது அப்படின்னு எக்ஸாக்டா விமானத்துடைய அந்த கருப்பு பெட்டி, அதாவது பிளாக் பாக்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த பாக்ஸ் கிடைச்சா மட்டும்தான் எப்படி இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு சொல்ல முடியும்னு சொல்றாங்க.